குட் மார்னிங் மக்களே. இருட்டில் ஒன்றுமே தெரிலடா, எங்கள் மூஞ்சிலாம் தெரில. ஏன்னா இருட்டாக இருக்குது, 4 மணிக்கு லைட்டு கூட எரியல. தெரியுதா? 400 BRMக்கு கிளம்பிட்டோம். அதே மாதிரி அந்த FCCA பில்டிங்கா அங்கே போனோம். நடுவில் முத்துவை பிக் பண்ணிட்டு போனோம். டைம் ஆச்சு சொல்லு. அதே 4:30 ஆகிடுச்சு. 4:15 கிளம்புறதா இருந்துச்சு. இங்கே கும் இருட்டாக இருக்குது, அதனால் அங்கே போய் பேசுகிறேன். பாய். வணக்கம் மக்களே. ஒரு வழியாக லைட் வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். நான் காலையில் வரும்போது லைட் இல்லை, இப்போ ஒரு வழியாக லைட் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். சரி, நாங்கள் வரோம். 400 பாயிண்ட்டுக்கு போனோம். ஓகே, இங்கே வர சொல்கிறோம். அவர் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் இருக்கார். அங்கே போயிட்டானா? ரொம்ப வேகமாக இருக்கானே. ஒரு வழியாக ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. அவர் ஃபாஸ்ட்னு ஃப்ளாக் ஆகிட்டு அவரை சொல்லாத சார் வந்துட்டு 4:30 மணிக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணுறானுங்க வீட்டில் இருந்து. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு 4:15ன்னு சொல்லி 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் எனக்கு கொடுக்கல. நான் எப்போ ஸ்டார்ட் பண்ண எனக்கு தெரில. ஒரு வழியாக ஆகிடுச்சு. ரைடு ஃபன்னாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் வந்து லெஃப்டில் வர்ற மிஸ்டர் மெய்யப்பன் வந்துட்டு க்ளவுஸ் இல்லாமல் வந்திருக்கான். இவன் என்னன்னா வாங்கின புது ஹெட்செட்டு. என்னடா பண்ற? ஸ்டார்ட் பண்ணியே வாடாங்க. உங்க 2 பேரையும் வச்சுட்டு கொலை கூட பண்ண முடியாது. ரொம்ப இவன் விவரமா ப்ளூடூத்லாம் சேமிக்கலாம்னு சொல்லி ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினேன். அது இல்லை, ப்ளூடூத் இல்லை, சார்ஜ் சேமிக்கலான்னு சொல்லி வயர்டு ஹெட்ஃபோன் வாங்கினா. அந்த அலைவரிசையே அதே அதை வச்சுட்டு வந்துட்டோம் மறந்து. சார்ஜர் கேபிளும் எடுத்துகிட்டு வரல. இப்போ ஃபோனோட சார்ஜர் கேபிள். ஆரம்பமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாரும் நல்லபடியாக போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். ரைடு எப்படி போகுது தெரியல. மக்கள்லாம் வெறிகுண்டு ஓட்டுறாங்க காலங்காத்தாலே. இன்னும் 400 கிலோமீட்டர் இருக்குடா, இருங்கடா. இப்போதான் நாங்கள் 7 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். இன்னும் 393 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு பாஸ் த்ரூ செல்விக்கு வர போகிறோம். ஒரு வழியாக 30 டெம்பிள் எசரகெட்டா. இப்போ ஆக்சுவலி எக்ஸாக்டாக எசரகெட்டாவோட அப்படியே அந்த ஒரு லூப் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. ஒரு வழியாக 30 கிலோமீட்டர்ஸ் முடிக்க போகிறோம். அதான் எங்களோட ஃபஸ்ட்டு. ஒரு வழியாக 400 முடிச்ச மாதிரி. இன்னும் நம்ம போக வேண்டியது ரொம்ப தூரம் இருக்குப்பா. எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கீங்க? 100 தாண்டி 8 கிலோமீட்டர் வந்துட்டங்க. ஐயோ, நாங்கிறது 3 நாள் ஆகுமே. 3 நாள் ஆகுமா? அது என்னடா? ராமேஸ்வரமா? அப்படியே கையில் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். இப்போவே டிக்கி வலிக்குது. ஹோம்மேட் பிரேக்ஃபாஸ்ட். முத்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்கான். பிரெட் பீனட் பட்டராமா. ஒரு சைடு டார்க் சாக்லேட், ஒரு சைடு கிரன்ச்சி பீனட். எக்ஸாக்ட்லி ரைட். அதனால அதான் சாப்பிட போகிறோம் நிறுத்தாம. பார்ப்போம் அது தாங்குதான். ட்ரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த இதை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதை முடிச்சுட்டு ஓரளவு நடுவில் எங்கேயாச்சும் தண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பேக்கரியில் நிறுத்திட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்த சிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பசி வந்தால் நானாகவே இருக்க மாட்டேன். எந்த தைரியத்தில் நான் இன்றைக்கி ப்ரெட்டை சாப்பிட்டு ஓட்ட போகிறேன்னு தெரியல. எங்கள் தலைவன் வந்து சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா வந்து கையும் காலும் உதற ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபாரின் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ப்ரெட்டும் ஜாமையும் எடுத்து கூப்பிட்டு போகிறோம். என்ன போதோ தெரில மாதிரியாச்சா. ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. 30 கிலோமீட்டர்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோவாக உருட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாயிண்ட் வந்து 118 நினைக்கிறேன், 118ஓ 120ஓ
அங்கே தான் லஞ்சு. அது வர உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். $71 முடிச்சிருக்கோம் ஆல்மோஸ்ட்டாக. இன்னும் ஒரு 50 போகணும் அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வந்துக்கிட்டே இருக்குது, ரஃப் ஆகிட்டே இருக்குது. பொறுமையாக உருட்டிட்டு போயிட்டுருக்கோம். குட் ஆஃப்டர்நூன் மக்களே. லன்ச் இப்போ தான் முடித்தோம். நல்ல சாப்பாடு, பொங்கல், மில்க் ஷேக், அப்புறம் Strawberry யோகட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் அப்படியே பொறுமையாக நகர்றோம். 118 கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கு. அடுத்த பாயிண்ட் வந்து 97 மீட்டர்ஸில் 97 மீட்டர்ஸா மீட்டர்ஸ் இங்கே தான் வரும். 97 கிலோமீட்டர் போனோம். மேலுக்கோட்டை சுப்பண்ணா மெஸ், இதுதான் வந்து எங்களோட சிபி பாயிண்ட் நினைக்கிறேன். அங்கே வந்து ஃபேமஸ் வந்து சக்கரை பொங்கல் ப்ளஸ் புளியோகரைன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போனால் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்த சிபியை நோக்கி போகணும். இது என்னென்னா நடுவில் பாஸ் த்ரூ செல்ஃபி பாயிண்ட்டு அதெல்லாம் கிடையாது. போட்டிருக்காப்புல ஸ்ட்ரெயிட்டாக மேலுக்கோட்டையில் தான் அடுத்த சந்திப்பு. ஆமாம். ஸோ யா லைட்டாக ஷூ கீவெல்லாம் நல்லா கழட்டிட்டு ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டு போயிடல. வரட்டாமாமே. அடுத்த 100 கிலோமீட்டருக்கு ட்ரு தான். நடுவில் ஒரு தென்னை மரம் தோப்பு மாதிரி இருக்கு ஏரியா. அதில் போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது உள்ள. ஐயோ, சும்மா இல்லை ரூட்டு போடுறதுலாம் இல்லை. சும்மாலாம் இல்லைப்பா, தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்காரு பத்தியா. கண்ட்ரி ரோட்ஸ்ன்னு வாங்க. இதுதான் கண்ட்ரி ரோட்ஸ் போல. நல்லா ஒத்தையடி பாதை. ஒரு வண்டி தான் வரும். இந்த சிக்கா திருப்பதியிலேருந்து நீ வருவ தெரியுமா, அந்த ரூட்டு மாதிரி இருக்குது. ஆனால் ரூட்டு செக் பண்ணால் அடுத்த 90 கிலோமீட்டருக்கும் இதே மாதிரி தான் இருக்குன்னு போட்டிருக்கு. ப்ளஸ் மொத்தமாக அப்படியே ஏற்றி கூட்டு போகிறாப்புல. என்ன பண்ண நடக்க போதோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். கையில் ஆயுதத்தை நாங்க மேல்கோட்டை ஏறிட்டோம். பாதி டிஸ்டன்ஸ் முடிச்சாச்சு. திருப்பி அந்த இது கோபுரத்தையாவது காமி. எங்க காட்டுறது, இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரியல. ஹாஃப் த டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. 215 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேலுக்கோட்டை கிளைம்பை முடிச்சிட்டோம். இது மேலுக்கோட்டை 400. ஸோ அந்த மேலுக்கோட்டையோட கிளைம்பை முடிச்சிட்டோம். நல்லா சுபண்ணா மெஸ், நல்ல சாப்பாடு. அங்கே ஒரு புளியோதரை வித் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபி அடிச்சுட்டு. ஆக்சுவலாக இதை நாங்கள் கவர் பண்ண முடியல, இருட்டில் ஒன்றும் தெரியல. ரொம்ப பெருசாக கவர் பண்ண முடியல. மேலுக்கோட்டை கோயிலையும் காட்ட முடியல, சரியா பார்க்கல, இருக்காக தான் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ், கொஞ்சம் ஒரு ஃப்ளோவான டவுனு. ஸோ இதில் இறங்கிட்டு அடுத்து எத்தனை கிலோமீட்டரா? 270. இல்லைடா, 270 கரெக்ட். 270ல் 71 கிலோமீட்டர்ஸில் ஒரு பாஸ் த்ரூ செல்ஃபி பாயிண்ட். காலையில் ஒன்று சொன்னோம் இல்லையா, அது இப்போ ஒன்று திருப்பி வருது. அதுக்கப்புறம் 300ல், அப்புறம் 309ல் மேண்ட் பாயிண்ட்டு. ஆள் இருப்பாங்க, ஸ்நாக்ஸு ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன இருக்கோ. இப்போ நாங்கள் வந்து ஃபுட் அண்ட் ஹைட்ரேஷன் மேட்ரு. நானும் சண்முகமும் ஃபஸ்ட்டு டைமு நைட்டில் ஓட்ட போகிறோம். நான் ஓட்டியிருக்கேன். சாரி, நான் ஓட்டினதே இல்லை. வந்து ஏலகிரி ஓட்டியிருக்கேன், அதுவும் இந்த சாரோட தான். நான் மெலுக்கோட்டோவே ஓட்டியிருக்கேன். அப்புறம் வந்து பார்ஸ்லி ஹில்ஸும் ஓட்டியிருக்கேன், அதுவும் நைட்டு தான். என்னோட ஹையஸ்டே 200 தான்டா. அது ரைட் 400 பண்ணியமே. அது பிரேக் எடுத்து பண்ணோம். பட் இருந்தாலும் அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி 200 வந்து 12 ஹவர்ஸில் முடித்தோம் வித் பிரேக்கோட. எனக்கு தெரிஞ்சு எனக்கும் சண்முகமுக்கும் ஃபாஸ்டஸ்ட் 200 நினைக்கிறேன். நமக்காக ரொம்ப ஸோ இப்போ எங்களை நைட்டு வந்து லீட் பண்ண போகிறது மெய்யப்பன் தான். ஃபுட்டு என்ன, ஹைட்ரேஷன்,
இன்னைக்கு நைட்டை மட்டும் நாங்கள் தாண்டிட்டோம். இன்னைக்கு மட்டும் நான் வீடு போய் சேர்ந்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். நாங்கள் ஜெயிச்சிட்டோம்டா. ஜெயிச்சிட்டோமாரா தட்டி சொல்லிப்போம். ஜெயிச்சிடுறா, உன்னை நம்பி இருக்கோம்டா, ஜெயிச்சிடுறா. மாறு தட்டி சொல்லிப்போம். ஐயா, அப்பா, ஏண்டா இந்த வயசான காலத்துல கிடைச்ச பணத்தை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுட்டு செட்டில் ஆகிக்கலான்னு சொன்ன கேட்டியா? நம்ம மூஞ்சி டிவியில வரும், பேப்பர்ல வரும், தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும், நம்ம பேரு சரித்திரத்துல எழுதுவாங்கன்னு சொன்னியே, இதானா? இப்ப இந்த 2 மூஞ்சி டிவியில பார்த்தாங்கன்னா ஜனங்க பயப்படுவாங்களா, பயப்பட மாட்டாங்களா? எங்க? ஏய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் பேக்கரி, அதுக்கப்புறம் அங்கேருந்து 40 கிலோமீட்டர், 310. அங்கே போய் ஒரு ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ரீச் ஆகிறத போகிற ஸ்பீடை பொறுத்து ஒரு ஃப்ளோவில் அழுத்தி அப்படி ஒரு ஃப்ளோவில் போயிட்டோம்னா டைம் இருந்தால் ஒரு சான்ஸ் கிடைக்கும். ப்ராப்பராக தூக்கத்தை போட்டு, தூக்கமோ இல்லை ஒரு ரெஸ்ட்டு, ஒரு 30 மினிட்ஸாக அட்லீஸ்ட் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கிற ரெஸ்ட்டு. அப்புறம் அங்கேருந்து பெங்களூர் 90 கிலோமீட்டர்ஸு ஃபுல் ஏற்றம் நல்லா வச்சு செய்ய போகுது. ஏன்னா இப்போனா ஆல்மோஸ்ட் இன்னும் 1000 மீட்டர்ஸ் 1200 மீட்டர்ஸ் வந்து எலிவேஷன் இருக்குது. எப்படி போக போகிறோன்னு தெரியல. தேங்க்யூ. இல்லை வேணுமாண்ணா? மேங்கோ ஜூஸ் வந்துருக்கு. இதை நாங்கள் சியர்ஸ் அடித்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம். 2/3 சொல்லிட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். மக்களே, நாங்கள் இப்போ ஒரு கும் இருட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்லேயே நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஒன்றுமே தெரியல. ஆப்போசிட்டில் வர வண்டி லைட்டு மட்டும்தான், அதை தவிர எங்களோட வண்டியில் இருக்க லைட்டு. வேற எதுவுமே இல்லை, கடை இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல வேலை ஜூஸா குடிச்சோம். நிஜமாடா, 2 பக்கமும் காடு. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். அப்பா, என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ராடே. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா கார் போகிற லைட்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் எங்களோட லைட்டு, பேக் லைட்டு, வேற ரோட்ல எதுவுமே தெரியல. லெஃப்ட் ரைட் எதுவுமே பார்க்க முடியல. லிட்டரலி தூரத்தில் கூட ஒரு சின்ன குண்டு பல்பு கூட காணும். குட் மார்னிங் மக்களே. நேற்று காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தோம். இன்னைக்கு காலையில் மணி 8:40க்கு முடிச்சோன்னு நினைக்கிறேன். 8:30க்கு 8:40க்கு முடிச்சிட்டோம். 400 கிலோமீட்டர்ஸ் ஃபைனலி டன். முடிச்சாச்சு, கிடச்சிருச்சு, மெடலும் வாங்கியாச்சு. சுத்தமாக நிற்க முடியல. ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொன்னால் எப்படி இருக்கும், அந்த நிலைமையில் இருக்கானா. அப்படியே கண்ணு சுருங்குது. 80 கிலோமீட்டர் வாழ்க்கையை வெறுக்க வச்சுட்டானுங்க. ரொம்ப பேஷன்ஸை டச் பண்ணிடுச்சு. அதுவும் கடைசி ஒரு 10 கிலோமீட்டர் இன்னும் ரொம்ப மோசம். ஏறுது இறங்குது, ஒரு எண்டே இல்லாமல் போயிடுச்சு. மெய்யப்பன் மட்டும் வாயே திறக்காமல் கோலை நோக்கியே ஓடுற ஒரு பர்சன். அவர் முடிச்சிட்டாரு. அவர் இப்பயும் திறக்கல. அதனால் எங்களை அந்த டைமில் கண்டுக்க கூட இல்லை. நின்று பார்த்துக்கிட்டாரு. பக்காவாக ஸ்ட்ராங்காக எப்படி ரைடை முடிக்கணுமோ அந்த மாதிரி முடித்து கெத்தாக போய் மோகன் முன்னாடி நின்னார். இனி கமெண்ட்ஸ். பேச முடியல. கிளம்புறோம் நாங்கள் வீட்டுக்கு. பாய்.